ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டாடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ இன்றைக்கி நம்ம கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்லேருந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, பங்களாதேஷோடைய இன்ட்ரீம் சீஃபாக இருக்கக்கூடிய, பங்களாதேஷோடைய ஒரு தற்சமய அரசாங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் இருக்கார் இல்லையா, இவர் பதவி விலக போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி நிறைய டாக் ஓடிட்டு இருக்கு. ஸோ எதனால் இந்த பிரச்சனை, ஏன் யூனுஸை தலைவராக போட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களை பற்றியும் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தோட பேக்ரவுண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு செஷன் போட்டிருந்தோம். போன ஜூன் ஜூலையில் 2024 ஜூன் ஜூலையில் பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. ஏன் அப்படின்னா, பங்களாதேஷோடைய இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு முக்கியமான ஒரு ரிசர்வேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க. என்ன பாலிசி அப்படின்னா, 1871-72 பங்களாதேஷோடைய லிபரேஷன் வார், விடுதலை போர் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த விடுதலை போரில் பங்கெடுத்தவங்க, அதில் இறந்தவங்களுடைய குடும்பங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா ரிசர்வேஷன் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷோடைய அரசாங்கம் அவாமி லீக், ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் அறிவிச்சிருந்தாங்க. பட் இதுக்கு அங்கே இருந்த மாணவர் அமைப்புகள், அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் ஒத்துக்கல. ஸோ இதனால் ஒரு சில குடும்பங்களுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் போய் சேரும், எல்லாத்துக்கும் இது பெனிஃபிட்டாக இருக்காது அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் ப்ரொட்டஸ்ட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, போன வருஷம் ஷேக் ஹசீனா அவர்களை பதவியில் விலக வச்சு ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு தப்பிச்சு ஓடி வந்தாலும் மிகப்பெரிய போராட்டம் நடந்தால் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறமா பங்களாதேஷோடைய ஆட்சியை யார் எடுத்து நடத்துறாங்கன்னா, கொஞ்ச நாள் மிலிட்ரி எடுத்து நடத்தினாங்க. பட் மிலிட்ரிக்கு ஆட்சி நடத்துறது, அட்மினிஸ்ட்ரேஷனில் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது. மிலிட்ரி ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு பார்க்குறதா மிலிட்ரி பார்த்துப்பாங்க. பட் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணுறது, அரசாங்கத்தை ரன் பண்ணுறதுக்கு மிலிட்ரி கிட்ட அந்த அளவுக்கு எஃபிஷியன்டான ரிசோர்ஸ் இருக்காது இல்லையா. அதனால பங்களாதேஷோடைய மிலிட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சூழ்நிலையில் பங்களாதேஷை யார் கையில் ஒப்படைக்கலாம், ஏன்னா எலெக்ஷன் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, மிகப்பெரிய லெவலில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒரு முக்கியமான பிரைம் மினிஸ்டர், அதே மாதிரி பொலிட்டிக்கல் கட்சி லீடர் வேற நாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த லெவலில் நம்ம எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது சாத்தியமே இல்லை. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவர் கையில் இந்தாங்க, இந்த நாடு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு, இந்த நாட்டை மீட்டெடுத்து கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் யாரு அப்படின்னா, முகமது யூனுஸ். முகமது யூனுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர். ஸோ ஏன் இவரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறைய ஐநாவுடைய அமைப்புகளில் கான்டாக்ட் இருக்கு, அதே மாதிரி முக்கியமான நாடுகளுடைய தலைவரோட கான்டாக்ட் இருக்கிறதுனால இந்த நாட்டை மறுபடியும் கட்டி எழுப்புறது இவரால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்குறாங்க. ஸோ இவர் 2006ஆம் ஆண்டு இவருக்கு நோபல் பரிசும் கொடுத்துருக்காங்க. 2006 பார்த்தீங்கன்னா முகமது யூனுஸ் அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசும் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, பங்களாதேஷில் உள்ள கிராமப்புற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்களுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல லோன் கொடுக்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, கிராமீன் வங்கி அப்படிங்கிற அந்த கிராமீன் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ நம்ம ஊர்ல செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு இல்லையா, இது இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதான். அந்த மாடல்ல இவர் ஒரு பேங்க், கிராமீன் பேங்க் அப்படிங்கிற பேங்க் ஆரம்பிச்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுனால இவருக்கு என்ன பண்றாங்க, 2006 இவருக்கு நோபல் பரிசு வழங்குறாங்க, அமைதிக்கான நோபல் பரிசு வழங்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுனால இவர் கையில பொறுப்பு கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா, 2024 ஆகஸ்ட்ல சீஃப் அட்வைசர். ஸோ பங்களாதேஷ் இது பிஎம் இல்லை, இப்போதைக்கு ஒரு தற்சமய அரசாங்கத்துக்கு தலைவராக இவரை போட்டு இவர் சீஃப் அட்வைசராக இவரை பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இவர் பதவி பிரமாணம் எடுத்ததுக்கு அப்புறமா முக்கியமான டாஸ்க், ஸோ இவர் முன்னாடி என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, என்னென்ன டாஸ்க் இருக்கு அப்படின்னா, ஸோ முதல்ல ரிஸ்டோரிங் டெமோக்ரஸி. ஏன்னா பங்களாதேஷ் அப்படிங்கிறது ஒரு மக்களாட்சி நாடு. ஆனால் அந்த மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட்னால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய போராட்டங்கள், வன்முறைகள் நடந்ததுனால பங்களாதேஷில் டெமோக்ரஸி இல்லை, ப்ளஸ் கவர்மெண்ட்டே இல்லை. ஏன்னா டெமோக்ரஸி எப்போ இருக்கும், மக்கள் சந்தோஷமா இருக்கணும், அதே மாதிரி மக்களை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு ஆட்சி தான் டெமோக்ரஸி இருக்கும். பட் இங்க என்ன இருக்குன்னா, எதுவுமே இல்லை. ஸோ அப்போ அவரோட முதல் டாஸ்க் என்னவா இருக்கு அப்படின்னா, பங்களாதேஷில் திரும்ப ஆட்சி, மக்களாட்சி, டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணும் அப்படிங்கிறது இவரோட முக்கியமான இதாக இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஷேக் ஹசீனாவுடைய பீரியட்ல அதுக்கப்புறம் ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் விட்டு தப்பிச்சு போனதுக்கு அப்புறமாவும் பங்களாதேஷ் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்துறையிலையும் சரி, நீதித்துறையில் ஓகேங்களா, பங்களாதேஷுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்திலையும் சரி, ஜுடிஷியல் சிஸ்டத்திலையும் சரி ஒரு மிகப்பெரிய கரப்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, நிறைய முறைகேடுகளும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ இவருடைய இரண்டாவது டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் பிளஸ் ஜுடிஷியல் சிஸ்டம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, இது ரெண்டையும் சீர்திருத்தம் அப்படிங்கிறது இவர் முன்னாடி இருக்க முக்கியமான டாஸ்கா இருக்கு. அதுக்கப்புறமா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும். ஏன்னா இவர் ஆட்சியில் இவர் தற்காலிகமாக தான் பங்களாதேஷோடைய ஒரு தலைவரை நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேவா. ஸோ பங்களாதேஷில் மறுபடியும் எலெக்ஷன் நடத்தி
எலெக்ஷனில் பிரசிடென்ட்டை பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் அடுத்த ஒரு பெர்மனண்டான ஆட்சி வந்து அமைக்க வேண்டும். அதனால எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறதும் இவர் தலையில தான். எலெக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இவருக்கு முன்னாடி இருக்க பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பப்ளிக் ட்ரஸ்ட், ஏன்னா பங்களாதேஷ் மக்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு அப்புறமா சுத்தமாக அரசாங்கத்தை வெறுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஷேக் ஹசீனா அவர்கள் 16 ஆண்டு தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 ஆண்டுகளாக பிரைம் மினிஸ்டராக வந்து இருந்திருக்காங்க. பட் இவங்க வந்து பல தடவை தேர்தலில் வந்து ப்ராப்பராக தேர்தல் வந்து ப்ராப்பராக நடத்தாமல் எதிர்க்கட்சியை வந்து ஒடுக்கி எதிர்க்கட்சி தலைவர்களை எலெக்ஷன் டயத்தில் வந்து ஜெயிலில் போட்டு அந்த மாதிரியான நிறைய முறைகேடுகள் பண்ணி தேர்தலுக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால மக்களுக்கு இந்த டெமோக்ரஸி மேல ஆட்சி மேல எல்லாத்துமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் திரும்ப கட்டியனவும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டாஸ்கோட தான் நம்மளுடைய முகமது யூனுஸ் அவர்கள் வந்து பதவி ஏற்கிறார். எப்போ 2024 ஆகஸ்ட் மாதம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த 10 மாதத்தில் அவர் நினைச்ச எல்லா விஷயங்களையும் செய்ய முடிஞ்சிச்சா அப்படின்னா செய்ய முடியல. ஏன் அப்படின்னா இது எல்லாமே செய்யறதுக்கு 10 மாதம் 10 மாதம் கண்டிப்பாக வந்து பத்தாது. இன்னும் வந்து டைம் எடுக்கணும். ஒட்டுமொத்த நாடே ஒன்றும் இல்லாமல் போச்சு. பிஎம் வந்து எந்த நாட்டிலுமே இந்த மாதிரிலாம் நடக்காது. ரொம்ப ரொம்ப ஒரு சில நாடுகளில் தான் இந்த மாதிரியான ஒரு நிலை. பிரைம் மினிஸ்டரே வந்து பதவி விலைக்கு தப்பிச்சு ஓடுற மாதிரியான நிலைமை ஸ்ரீலங்காவில் வந்துச்சுல. இந்த மாதிரி ஒரு சில நாடுகளில் எப்போவாச்சும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இது இருக்கும். ஸோ இதனால இந்த ஒட்டுமொத்த வேலையும் இவர் மேலே விழுந்தனால இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனால் அங்கே உள்ள அரசியல் கட்சிகளும் அங்கே உள்ள ஆர்மியும் என்ன பண்ணுறாங்க, இதை எங்களுக்கு இப்பவே உடனே முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால வேற என்ன சொல்றாரு, என்ன வேலையும் பார்க்க விட மாட்டீங்க, நாடும் வந்து தரைமட்டமா இருக்கு, இதை கட்டி எழுப்புறதுக்கு நீங்க டைமும் கொடுக்க மாட்டீங்க. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக நான் பதவி விளைவிக்கிறப்பா, நீங்க வேற யாச்சும் வச்சு இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவர் இப்போ பிரச்சனை, முக்கியமாக பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மே 23ஆம் தேதி ஒரு மீட்டிங், இந்த இவருடைய கேபினெட்குள்ள ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அந்த மீட்டிங்கில் தான் முதல்ல நான் பதவியை விலகிடுறேன், நான் வந்து பதவி விலகலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் அஃபிஷியலாக வரல. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இவர் ரிசைன் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் அஃபிஷியலாக வரல. பட் இவருடைய இவருடைய அந்த கொலீக்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, இவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவர் அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு, நான் வந்து பதவி விலக போகிறேன், பதவி விலகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஏன்னா என்கிட்ட எந்த பவர் இல்லை, என்னை எதுவுமே பண்ண விட மாட்டாங்க, அதே மாதிரி எல்லாத்தையுமே சீக்கிரம் பண்ணி முடிக்கணும்னு சொல்றாங்க. அதனால நான் வந்து எனக்கு யாருமே கோஆபரேஷன் இல்லை, நான் வந்து விலகிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை மே 23, 2025 இவர் வந்து ஒரு இண்டோர் மீட்டிங்ல வந்து சொல்லியிருக்கதா ஒரு விஷயம் வருது. ஸோ இப்போ இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ முதல்ல பங்களாதேஷோடைய ஆர்மி சீஃபாக இருக்கக்கூடிய ஜெனரல் வக்கருஸ்ஸமான், யாரு, ஸோ ஜெனரல் வக்கருஸ்ஸமான் அப்படிங்கிற இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷோடைய ஆர்மி ஆஃபீஸராக இருக்கார். ஸோ பங்களாதேஷோட ஆர்மிக்கும் யூனுஸுக்குமே இப்போ கொஞ்சம் ஃபைட் வர மாதிரி, ஒரு கான்ஃப்ளிக்ட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இவர் தான் என்ன பண்ணுது, பங்களாதேஷோடைய ஷேக் ஹசீனா வெளியே போனதுக்கு அப்புறம் பங்களாதேஷோடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்சி இவருடைய கண்ட்ரோலில் தான் வந்துச்சு. இவர் தான் யூனுஸ் என்ன பண்ணார் அப்படின்னா தலைவரை வந்து நியமிச்சார். ஆனால் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, யூனுஸ்க்கும் இவருக்கும் எல்லாம் சில கருத்து முரண்பாடுகள். முதல் கருத்து முரண்பாடு என்ன அப்படின்னா, எலெக்ஷன் நடத்துறது தான். முதல் கருத்து முரண்பாடு எலெக்ஷன் நடத்தி அடுத்த ஆட்சியை கொண்டு வரதுல தான் வந்து இது. யூனுஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஜூன் மாசம் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ ஜூன் 2026 ஆயிரும். ஏன்னா அதுக்கு அப்பதான் நம்ம எல்லா இந்த சீர்திருத்தங்கள்லாம் பண்ணிட்டு எலெக்ஷன் நடத்தினா அடுத்து வரக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான ஆட்சியா இருக்கும். இப்போ சும்மா டெம்பரரி நடத்தணும்னு வச்சுங்களேன், அந்த ஆட்சி அப்படிங்கிறது சரியான ஆட்சியா இருக்காது, அது மறுபடியும் கரப்ஷன் இதில் தான் வந்து முடியும். அதனால ஜூன் 2026 தேர்தல் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யார் சொல்றா, யூனுஸ் சொல்றாரு. ஆனா இந்த வக்கருஸ்ஸமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல அதெல்லாம் முடியாது, அவ்வளவு நாள்லாம் வந்து இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை கொண்டு போக முடியாது. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா 2025 டிசம்பருக்குள்ள, 2025 டிசம்பருக்குள்ள நீங்க என்ன பண்ணிருங்க, 2025 டிசம்பருக்குள்ள நீங்க என்ன பண்ணிருங்க, எலெக்ஷன் எப்படியாச்சும் நடத்தி முடிச்சிருங்க. அப்பதான் மறுபடியும் ஒரு போராட்டம்லாம் நடத்தாம, ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ நீங்க சீக்கிரம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி அடுத்து ஒரு ஆட்சி வந்தா மட்டும்தான் இது வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்றாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனுஸ் வந்து இன்ட்ரீம் கவர்மெண்டோட தலைவர் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆல்ரெடி வந்து மியான்மர்லயும் ஒரு பிரச்சனை, இந்தியா சுத்தி எல்லா இடத்துலயும், பாகிஸ்தான்ல பிரச்சனை, ஆப்கானிஸ்தான்ல பிரச்சனை, பங்களாதேஷ்ல பிரச்சனை, ஸ்ரீலங்கால பிரச்சனை, மியான்மர்ல பிரச்சனை, இந்த மாதிரி என்னென்ன நாடுகள் நம்ம சுத்தி இருக்கோ எல்லா நாடுகள்லயுமே வந்து பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. இதுல மியான்மர்ல என்ன பிரச்சனைனா, மியான்மர்ல ரோஹிங்கியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனக்குழுக்கள் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு முஸ்லீமை சார்ந்த ஒரு இனக்குழுக்கள். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மியான்மருடைய அந்த பௌத்த மதத்தை சார்ந்தவங்க எல்லாருமே அடிச்சு வெளியே விரட்டுறாங்க. ஸோ நீங்க வந்து மியான்மர்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத விரட்டுறாங்க. ஸோ அதனால இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மியான்மருக்கு அண்டை மாநிலமான ஒன்னு இந்தியாவுக்கு, மியான்மர்ல இருந்து இந்த கப்பல் வழியா இந்தியாவுக்கு வந்து வர்றாங்க. அப்படி இல்லைன்னா மியான்மர்ல இருந்து பங்களாதேஷ்க்கு போயிடுறாங்க. மியான்மர்ல இவங்க அதிகமா இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ரக்கைன் அப்படிங்கிற இந்த ஒரு மாகாணத்தில் அதிகமா இருக்காங்க. இங்க இருந்து என்ன பண்றாங்க, பங்களாதேஷ்க்கு தப்பிச்சு போறாங்க, அகதிகளை
வந்து போறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா பங்களாதேஷ்ல அகதிகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. ஸோ ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டு மக்கள் வந்தாங்கன்னா என்ன ஆகும், நிறைய இஷ்யூஸ் வந்து வரும் இல்லையா. அப்போ நம்ம 1970 பங்களாதேஷ் போர் நடக்கும்போது பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக போரே வந்து புரிஞ்சு நம்ம வந்து பங்களாதேஷ் தனியாக நாடு வாங்கி கொடுத்தோம். ஸோ இப்போ இவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ யாரெல்லாம் பங்களாதேஷ்க்கு வந்திருக்காங்களோ மியான்மர்லேருந்து அந்த மக்களை திரும்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த ரக்கைன் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டுக்கு அனுப்பணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து ஒரு வழித்தரம் அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ஹியூமனிடேரியன் காரிடோர். என்னது ஹியூமனிடேரியன் காரிடோர் அப்படிங்கிற இந்த ஒரு இதுல வந்து மக்கள் யாரெல்லாம் திரும்ப மியான்மருக்கு போறாங்களோ அவங்களை அனுப்புறது. அது மட்டும் இல்லாம ஐநாவுடைய உதவிக்குறி, ஐநாவுடைய அந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஐநா ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு கிட்ட இருந்து ஃபுட் எய்டு இதெல்லாம் வாங்கி அந்த மக்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பேர் தான் என்னன்னா ஹியூமனிடேரியன் காரிடோர் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட். பட் இதை வந்து ஆர்மி சீஃப் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பிளட்டி காரிடோர். ஓகேங்களா, இது வந்து பிளடி காரிடோர். இது வந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். இதனால மறுபடியும் பங்களாதேஷோடைய அந்த இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறனால அந்த ரெண்டு விஷயத்தையும் இதே இந்த மியான்மர் ஹியூமனிடேரியன் காரிடோரையும் எதிர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த எலெக்ஷன் டேட் அப்படிங்கிறது ஜூன் 26. இது ரெண்டையும் யார் எதிர்க்கிறா அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் ஜெனரலாக இருக்கக்கூடிய வக்கருஜமான் அப்படிங்கிற இவர் வந்து எதிர்க்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான பார்ட்டி. ஸோ பாகிஸ்தான் இப்போ கரண்ட்ல பங்களாதேஷ் கூட இன்னொரு முக்கியமான பார்ட்டி என்னன்னா பிஎன், பங்களாதேஷ் நேஷனலிஸ்டிக் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி இருக்கு. ஸோ பங்களாதேஷை பொறுத்த ரெண்டு பார்ட்டி, ஒன்று அவாமி லீக். இந்த அவாமி லீக்கோட தலைவராக யார் இருந்தா, ஷேக் ஹசீனா இருந்தாங்க. அவங்க இப்போ ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க இல்லையா. ஸோ ஷேக் ஹசீனா இருந்தப்போ அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டியா இருந்தது யாருன்னா பங்களாதேஷ் நேஷனலிஸ்டிக் பார்ட்டி அப்படிங்கிற இந்த பார்ட்டி. இதோடைய தலைவர் வந்து காலிதா ஜியா. ஸோ காலிதா ஜியா அப்படிங்கிறவங்க தான் தலைவர். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இனிஷியலா இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், எல்லாம் என்னென்ன தேவையோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மேல கொஞ்சம் அதிருப்தி ஆயிட்டாங்க. எலெக்ஷனை நீங்க ரொம்ப தள்ளி போட்டுட்டு இருக்கீங்க, எலெக்ஷன் உடனே நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த பார்ட்டி யூனுஸ்க்கு சப்போர்ட் பண்ணாங்களோ இப்போ அந்த பார்ட்டியே அவருக்கு அகைன்ஸ்ட் வந்து மாறிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பங்களாதேஷ்ல என்னதான் பங்களாதேஷுடைய அவாமி லீக் தலைவராக இருந்த ஷேக் ஹசீனா தப்பிச்சு ஓடிட்டாலும் அவாமி லீக் கட்சி தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மேலேயும் யூனுஸ் வந்து ஒரு அதிருப்தியை சம்பாதித்து வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, பங்களாதேஷுடைய அந்த அவாமி லீக் ஆரம்ப காலகட்டத்தில் 1970 இருந்து இருந்த ஒரு கட்சியை யூனுஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ ரீசெண்டா பேன் பண்ணிட்டார். அந்த கட்சியை வந்து பங்களாதேஷை தடை பண்ணிட்டாரு. ஸோ அதனால அந்த மக்களும் இவங்க மேல அப்போ எல்லாரும் ஒட்டுமொத்தமா ரூலிங் பார்ட்டியும் சரி, அப்போசிஷன் பார்ட்டியும் சரி, ஆர்மியும் சரி, எல்லாரும் சேர்ந்து இவரை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சோன்னா இவரால் எதுவுமே பண்ண முடியல, நான் வந்து ரிசைன் பண்றேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வந்துட்டாரு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இவருடைய பொருளாதார கொள்கை, இவருடைய இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம், பொருளாதார சீர்திருத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முக்கியமா என்ன பண்றாரு அப்படின்னா, சிட்டகாங் போர்ட் அப்படிங்கிற இந்த போர்ட் வந்து பங்களாதேஷுடைய ஒரு மிக முக்கியமான போர்ட். இந்த சிட்டகாங் போர்ட்டை பிரைவேடைஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுது. இது வந்து பங்களாதேஷ் அரசாங்கத்துடைய ஒரு போர்ட்டா இருந்தது. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து தனியாருக்கு வித்துடலாம், தனியாருக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு வந்ததுனால நிறைய மக்கள் இதையும் எதிர்க்காங்க. அதே மாதிரி இந்த டாக்ஸேஷன்லயுமே வந்து இவர் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீர்திருத்தம் பண்ண அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப பங்களாதேஷ் வந்து நிறைய நாடுகள் கிட்ட இருந்து எய்ட், ஏன்னா பங்களாதேஷ் பொருளாதாரம் ஒண்ணுமே இல்லாம போச்சு இல்லையா. ஸோ அதனால பங்களாதேஷ் ரன் பண்றதுக்காக இவர் ஐநா கிட்ட இருந்து முக்கியமா நாடுகள் கிட்ட இருந்துலாம் நிறைய ஃபண்டிங் வந்து வாங்குறாரு. அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா தான் வந்து இருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான பார்ட்டி நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி. ஓகேங்களா, இது வந்து பங்களாதேஷ் இன்னொரு ஒரு பார்ட்டி. ஸோ இவங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு யூனிஸ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. பட் இப்போ இவங்களுமே என்ன பண்ணிட்டாங்க, இவருடைய அந்த ஆட்சியில் எந்த வித வெளிப்படை தன்மையும் இல்லாமல் இருக்கு. இது வந்து 10 மாசங்களாக போகுது. 10 மாசங்களா அவர் ரிஃபார்ம்னே பத்தி ஓட்டிட்டே இருக்கார தவிர அது என்ன ரிஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிறது சம்பந்தமா எந்த வித ரிப்போர்ட்டும் ரிலீஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நேஷனல் சிட்டிசன் பார்ட்டியும் வந்து இவருக்கு எதிராக போராட்டங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ இது போதாதுக்கு அவருடைய அந்த இன்டர்னல் கேபினெட்லே இந்த இவருடைய அந்த கட்சியில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் வந்து ஷேக் ஹசீனா இருந்தப்போ எந்த நாடோட நல்லுறவு வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்தியா கூட தான். இந்தியா ஒரு சில டயத்தில் சைனாவோட நல்லுறவு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் வந்து இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா டைரக்டா அப்படியே யூஎஸ் பெல்ட் அடிக்க ஆரம்பிச்சார். அதனால இவர் வந்து யூஎஸ் ஏஜென்ட், இவர் வந்து யூஎஸ் நலனுக்காக தான் செயல்படாத தவிர பங்களாதேஷோட நலனுக்காக செயல்படல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய இவர் கட்சிக்குள்ள இருக்க மக்களே வந்து இவருடைய அந்த அமைச்சர்கள் கூடியவர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ இவர் வந்து இப்போ கரண்ட்ல பங்களாதேஷ் ட்ரெடிஷனலா இந்தியா மற்றும் சைனா இது கூட தான் ஓரளவுக்கு இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவர் பாகிஸ்தான் மற்றும் யூஎஸ் பக்கத்து போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால இவருக்கு எதிராக இவருடைய இதுல இருந்தே வந்து ஒரு இது வந்து பண்றாங்க. ஓகேவா,
ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக இந்த பங்களாதேஷ் நேஷனலிஸ்டிக் பார்ட்டி இவங்களும் என்ன சொன்னா இல்லையா, யூனிஸ் வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது யூனிஸ் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னும் வந்து ஃபைனலாக அஃபீஷியலாக அவர் என்ன பண்ணல, ரிசைன் வந்து பண்ணலை. சப்போஸ் அஃபீஷியலாக ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னா அவ்வளோதான், பங்களாதேஷ் வந்து டோட்டலாக க்ளோஸ். ஓகேங்களா. இப்போ ஏதோ பரவாயில்ல, ஏதோ தாவி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவரும் வந்து பதவி விலகிட்டாரு அப்படின்னா மறுபடியும் ஆட்சி யார் கையில் போகும், ராணுவம் கையில் போகும். ஸோ ராணுவம் கையில் ஒன்ஸ் போயிருச்சு அப்படின்னா ராணுவம் மறுபடியும் இதே மாதிரி யூனிஸ் மாதிரி ஒரு நபரை தேர்ந்தெடுத்து வைப்பாங்கன்னா கண்டிப்பாக வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ராணுவத்தினால ஒரு எஃபிஷியண்டாக ஒரு எலெக்ஷன் நடத்த முடியுமா அப்படின்னா அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ ஒன்ஸ் ராணுவத்துக்கு ஆட்சி போயிருச்சு அப்படின்னா மக்களுக்கு டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேலே இருக்கக்கூடிய மரியாதை, நம்பிக்கை எல்லாமே வந்து போயிடும். ஸோ மக்கள் டோட்டலாக ட்ரஸ்ட்டை இழந்துருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்லேயே வந்து பங்களாதேஷில் நிறைய டெரர் ஆர்கனைசேஷன், நிறையா இஸ்லாமிக் டெரர் ஆர்கனைசேஷன் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அது நிறைய டெரர் ஆக்டிவிட்டி வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் இந்தியாவிற்கு என்ன பாதிப்புனா, இதனால் இந்தியாவிற்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது. இப்போ நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டை சுற்றி எல்லா வீட்லையும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது இல்லையா. அதனால் பங்களாதேஷுடைய பொருளாதாரம், பங்களாதேஷுடைய எல்லாமே வந்து டவுன் ஆயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் பங்களாதேஷ்லேருந்து மக்கள் இந்தியாவிற்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுடைய அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கும் இடையில பார்டர் இருக்கிறதுனால, அது இல்லாமல் அது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான பார்டர் கிடையாது. எல்லாமே வந்து காடு, மலை இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நமக்கு ப்ராப்பரான ஃபென்சிங் போடலாம் தடுக்க முடியாது, ஈஸியாக வந்து உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் நிறைய உள்நாட்டு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம இடத்துக்கு இன்னொருத்த வந்தாலும் நம்ம அலோவ் பண்ணுமா? அதனால் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த மக்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி வந்தாங்க அப்படின்னாலும் ஒரு மிகப்பெரிய காலவரமும் போராட்டமும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முகமது யூனிஸை அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் ரிசைன் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா நிறையா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அதே மாதிரி இந்தியா போன்ற நாடுகள் எல்லாமே வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் இது பண்ணுறோம், நீங்கள் இதாக இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இதே மாதிரி வேறு என்ன வீடியோ போடலாம், என்ன கரண்ட் உள்ள டாபிக் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நம்ம இன்னொரு செக்ஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ.